எங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. ஆனால் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அருமை நண்பர் சங்கர் ஜிவால் என்று. அவர் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நான் கைது பண்ணலை. ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஜி ஸ்கொயர் போன்ற ஒரு தனியார் நிறுவனம் 100 ஆண்டுகள் பழமையான விகடன் குழுமத்தின் மேலாண் இயக்குனர், விகடன் குழுமத்தின் ஊழியர்கள் மீது எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னா போலீஸ் போடுமாங்க? சங்கர் ஜிவால் படிக்காதவர் கிடையாது, படித்த அதிகாரி. படித்தவர் தானே, அங்க இருக்கவங்களும் படித்த அதிகாரிகள் தான். அவர்களுக்கு விகடன் குழுமம் என்றால் என்ன என்று தெரியும், விகடன் என்றால் அதன் பாரம்பரியம் என்னவென்று தெரியும். அனைத்து ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஜூனியர் விகடன் அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா 20 லட்சம் ரூபாய் இல்லாம கடன் வாங்கின ஒரு கடன்காரன் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் காவல்துறை பதிவு செய்யுமா?